ஆனா ஒரு சீடர் தான் இருக்காங்க. மீதி 4 சீடர்கள் எங்க வருவார்கள் குருவே? வருவாங்களா? என்ன அது அங்கேயே இருக்கட்டும், அது அங்கேயே இருக்கட்டும். நான் சும்மா அதுன்னு தான் சொன்னேன். உங்க பரபரப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. என்ன மட்டி வந்துட்டாரு போல. வந்ததே லேட்டு, பொறுமையாக வராது. மைக் வரல. குருவே வணக்கம். ஏன் லேட்டு? வழியில காணா ஒளிக்காண்டி ஒரு கவிதை எழுந்தேன் குருவே. கவிதை? நீங்க எங்க இந்த கவிதையை சொல்லுங்க. சித்திரமும் கைப்பழக்கம், சரி, செந்தமிழும் நாவு பழக்கம். ஓஹோ, இதெல்லாம் உங்க கவிதை. இதை நான் நம்பணும். என்ன பண்றது? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கீங்களா? ஹலோ, என்ன விழுந்துருச்சா? என்ன விழுந்துருச்சா? விழுந்துருச்சா? ஓ, அப்போ உங்களுக்கு வருமானம் தான். நீங்க வந்து இல்லைங்க. யார் யார் எங்க நிக்கிறது யோசனை போய். வணக்கம். என்ன பார்த்தா பம்முற, அவரை பார்த்தா எகிர்றீங்க. என்ன பிரச்சனை? ஆமா வேற ஒண்ணும் இல்ல, அங்க டிசி ஆகல. என்னென்னமோ சொல்றான், ஒன்னும் புரிய மாட்டேங்குது. நம்ம முட்டாள் வந்துட்டாரு. குருவே வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? வாங்க முட்டாள். ஏன் இவ்வளவு லேட்டு? வர்றவல்ல ஒரு சின்ன பஞ்சாயத்து ஏ டீம்ல தீர்த்துட்டு வர நேரம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க குருவே. உங்க டீம்ல பஞ்சாயத்துனா நீங்க தானே சரி பண்ணி ஆகணும். சரி சரி சரி. ரொம்ப நாள் கழிச்சு எல்லா சீடர்களும் ஆசிரமத்துல ஒண்ணா வந்திருக்கீங்க. ஆமா குருவே. இப்ப நம்ம ஏதாவது பண்ணி ஆகணுமே. குருவே, எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை? ஒரு ஆசிரமம் தோணுது குருவே. ஆசிரமம்? ஆமா குருவே. பரமார்த்த குரு ஆசிரமம் நல்லாதானே இருக்கும். குருவே, பரமார்த்த சமாதின்னு வச்சா நல்லாதான் இருக்கும். என்னது சமாதியா? பொண்ணு புரிவேன் ஒண்ணு. இவர் கை தட்டாரு. இவர்கிட்ட நல்ல ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல குருவே, அப்படிலாம் இல்ல. நல்ல ஐடியா தான், ஒண்ணுமே இல்லையா? இல்ல, இது மடம் கட்டுறது ரொம்ப நல்ல ஐடியான்னு சொல்ல வந்தேன் குருவே. ஓ சரி, இப்ப நம்ம என்னதான் பண்ணலாம்? குருவே, மடம் கட்டுறதா உங்க பேர்ல இல்ல சமாதி கட்டுறதா ரெண்டாவது விஷயம். சரி, நம்ம மக்களை போய் சந்திக்கணும். ரொம்ப வருஷமா ஆச்சு. ஆமா ஆமா, மக்களை சந்திச்சும் ரொம்ப நாள் ஆச்சு. சரி சந்திச்சிடும். ஆனா வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலையே. குருவே அதுக்கு தானே 5 பேரை நியமிச்சிருக்கீங்க. நாங்க காட்டுறோம் வீடு. ஆமா ஆமா, உங்க டீம்ல நீங்க வீடு காமிச்சிருவீங்க. சரி சரி, எல்லாம் காமிச்சிருவீங்கல்ல? தெரியாது குருவே. எங்க தெருவில் நான் நேத்தே சொல்லி வச்சுட்டேன். வர்ற தெருவில் நின்றுக்கு இருக்காங்க எல்லாருமே. இன்னைக்கு தானே முடிவு பண்ண, எப்படி நேற்று சொல்லி வச்சீங்க? நான் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு தான் வருவேன் குருவே. ஓ, அப்போ உங்க முடிவு தான் இங்க நடக்குது. ஆமா குருவே. சரி, போய் மக்களை சந்திப்போம். நல்ல முடிவா தான் இருக்கு. காட்சி 2. சரி, ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம மடையன் வீட்டுக்கு போயிடுவோமா? குருவே குருவே, நான் காலையிலே சொல்லி வச்சுட்டு சொன்னேன் குருவே. இல்ல, இவர் முக்கியமான ஆளு. இவரோட டீமுக்கு தானே போகணும். எங்க தெருவுக்கு தான் முதல்ல வரணும். ஏன்னா நான் நான் சொல்லி வச்சுட்டு குரு வருவாரு, எல்லாரும் வெளியே நில்லுங்கன்ட்டு. ஆனா இது பக்கமா தெரியுதா தூரமா தெரியுது? குருவே, இதான் குருவே ஷார்ட் கட்டு. நான் கூட்டு போறேன். சரி வாங்க, கூட்டு போங்க. என்ன குழப்பம்? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இதான் வீடா? சரி சரி. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அடுத்த வீடு? ரெண்டாவது வீடு கீ வீடு குரு. சரி போயிடுவோம் வாங்க. நமக்கு நடக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை. எங்க இருக்கு வீடு? இவர் தான் குரு. நல்லா இருக்கீங்களா? சரி சரி, மேலே நீங்க தான், கீழே நீங்க தான் இருக்கீங்க. சரி, அடுத்த வீடுங்க? குருவே, மாடி வீடு குருவே. சரி போயிடுவோம் வாங்க. எங்கப்பா வீடு? இங்கேயும் நீங்க தான் இருக்கீங்களா? சரி சரி சரி, நல்லா இருக்கீங்களா? வீட்டுல நல்லா இருக்காங்களா? சரி, அடுத்துங்க?
குருவே உங்களுக்கு சாப்பாடு கீ வீட்டுல சொல்லி வச்சுட்டேன். என்னது கீழ் வீட்டுல? இப்பதானே கீழ் வீடு முடிச்சவங்க, அங்கேயே முடிச்சு வந்திருக்கலாம்ல. அப்புறம் என் பிரஸ்டீஜ் என்ன ஆகுறது? அட பாவிகளா, உங்க பிரஸ்டீஜுக்கு நான் தான் வர வர வருமானமே விட மாட்டேங்குது. வருமானம் தானே. இப்ப குருவே பாடி ஆக போறாரு, உனக்கு வருமானம். குரு பாடியில முட்டையிலே அடைச்சிடலாம்டா. என்னது? காட்சி 3. சரி, சாப்பிட போயிருவோமா? ஆமா குருவே. சரி வாங்க. எங்க சாப்பாடு? இவர் தான் எம்மா வீட்டுல சாப்பாடு. எல்லாத்துக்கும் கொடுங்க. ஐயா எனக்கு ஒண்ணு கொடுங்க. அவர் பாவம், அவர் ரொம்ப நாள் சாப்பிடாத மாதிரி. கொடுங்க கொடுங்க, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க. குருவுக்கு கொடுங்க. உட்டால கிடைக்கிறீங்களா? இல்ல குருவே, வெறும் வடகரி தான். இல்ல இல்ல, நான் சொன்னா உட்டால கிடைக்கிறீங்களா? ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டோம். பக்கத்துல தான் வந்து என் நண்பனோட சமாதி இருக்குல்ல, நீங்க தானே கட்டினீங்க? நான் தான் கட்டினேன். சரி, இப்ப கட்டி முடிச்சிட்டீங்களா? கட்டி முடிச்சிட்டேன். ஆனா சரி, இப்ப போய் பாத்துருவோம்ல. ஏன்னா நானும் போய் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, போய் பாத்துருவோம். இல்ல இல்ல வேணாம், மழை பெஞ்சாலும் புல்லு பள்ளம் இருக்கு. எதா இருந்தாலும் சரி, நான் பார்த்தே ஆகணும். வாங்க போறோம். இன்னைக்கு போறோம். இன்னைக்கு என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி, நம்ம நண்பனோட சமாதி இங்க இருக்கு. அதுக்கு வந்து எல்லாரும் அஞ்சலி செலுத்துவோம். சரி, நான் தொட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். வேணாம் சொல்றேன். ஏன், என்னாச்சு? என் நண்பனுக்கு நான் தான் செய்வேன், தள்ளி நில்லுங்க. ரொம்ப மோசமா இருக்கு. என் நண்பனுக்காக நான் என்ன வேணா சந்திப்பேன். நான் செவனேந்தாவா போயிருக்கேன். பாடியை தூக்குங்களா, பாடியை தூக்குங்களா. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னடா சல்லி சல்லியா நொறுங்கி போயிருக்கு. இல்லையா தனியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹலோ, கிரௌடுக்குள்ள நீங்களும் தான் இருக்கீங்க, வாங்க வாங்க. என்னது இது? சமாதி. அது என்ன இப்படி இருக்கு? வேற எப்படி இருக்கும்? நொறுங்கி போய் கிடக்கு. 45,000 ரூபா என்ன, 4 ரூபா கூட பேராது போல. அதுதான் 40 ரூபாய் செமஸ்டார். அது வந்து கம்பி மண்ணு சரி. அதனால கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றான். இப்படி சொல்றது மக்கள்கிட்ட சொன்னா அவங்களே கட்டிட்டு போயிருவாங்களே. அவங்க இஷ்டத்துக்கு கட்டுறாங்கன்னா நாம கட்டுறோம், நாம இருக்கோம். நீ கட்டதை பார்த்தா அவங்களே ஒழுங்கா கட்டிட்டு போயிருவாங்க போல. நீ மேற்பார்வை பார்த்தாலே போதும். சரி விடு, அடுத்த ஏரியாவுக்கு போவோம். காட்சி 4. சரி, குருவே. இப்ப அடுத்து வந்து உங்க டீம் தானே? ஆமா குருவே, ஆமா. சரி போவோமா? போலாம். முதல் வீடு இங்க இருக்கு. இங்க இருக்கு. அதே இடத்துல தானா? அதே ஆள் தானா? கட்டில் மட்டும் மாத்தினீங்க போல. ஐயா வணக்கம். சரி, அடுத்த வீடு எங்க இருக்கு? அடுத்த வீடு அங்கிட்டு இருக்குங்க. சரி, நான் போறேன், நீங்க வரீங்களா? இல்லங்க. என்னாச்சு? ஏன்? இல்ல குருவே, நீங்க போயிட்டு வாங்க குருவே. அதான் ஏன், என்னாச்சு? நிறைய சொன்னேன் இல்ல குருவே. என்ன சொன்னீங்க? அவங்க வந்து டிசி குருவே. நீங்க? அவங்க மார்வல். அது என்ன டிசி மார்வல்? புரியலையே. அவங்க ஸ்பைடர்மேன் பரம்பரை. ஸ்பைடர்மேன். நாங்க அயன்மேன்ல. ரெண்டு ஒண்ணுமே மார்வல்னு தெரியாம இஷ்டத்துக்கு வளரிட்டு. அதாவது யூதர்கள் கிட்ட ஜாதி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இயேசு பாடுபட்டு அதுக்கு எதிராக உழைச்சாரு. ஆனா இன்னும் நீங்க திருந்தாம இருக்கீங்க. எத்தனை தடவை இயேசு பிறந்தாலும் நீங்க திருந்தவே மாட்டீங்க. உங்க ஏரியா போறதே எனக்கு பிடிக்கல. நான் அடுத்து வந்து முட்டாள் ஏரியாவுக்கு போறேன். வாங்க முட்டாள் போலாம். வாங்க போலாம். நம்ம ஏரியா ஏடிஎம் தானே, வாங்க போலாம். குருவே குருவே, பிடிஎம் குருவே. உங்க வீடு ஏடிஎம்ல இருக்கு. வீடு ஏடிஎம்ல தான் இருக்கு. நான் பிடிஎம்ல இருக்கேன். புரியலையே குருவே. என் வீடு ஏடிஎம்ல இருக்கு. சரி, ஆனா நான் பிடிஎம்ல தலைவரா இருக்கேன். அது எப்படிங்க இருக்க முடியும்? அதான் குருவே இங்க அரசியல். என்ன பண்றது? ஆன்மீகத்துல இருக்கவே அரசியல் பேசுறான், அரசியல்ல இருக்கவே ஆன்மீகத்தை பேசிக்கிட்டு கோயிலை கட்டிட்டு கும்பிட்டு இருக்கான். பா, எனக்கு போதும்பா, வீடு சந்திச்சது. மனத்துக்கு போகும்பா. போலாம். காட்சி 5. அதாவது இன்னைக்கு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இதுல வந்து நீங்க வந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. ஆமா குருவே. அதனால நான் வந்து உங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றலாம்னு இருக்கேன். ஐயோ, அது என்ன கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது இன்னைக்கு சொற்பொழிவோட தலைப்பு என்னன்னா, குருங்கிறது யாரு?
குருங்கிறது வந்து ஒரு பாறை மாதிரி. அந்த பாறை அன்பு, பரிவு, ஒழுக்கம் இதெல்லாம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கு. நீங்க அந்த பாறை ஆகணும்னா குடும்பம், காதல், நட்பு இது எல்லாத்தையும் துறக்கணும். அப்பதான் அந்த புனிதமான பாறை ஆக முடியும். சரிதானே? சரிதான் குருவே, சரிதான் குருவே. என்ன நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க? குருவே, இவ்வளத்தையும் தாங்கிறதுக்கு அந்த பாறையை நவுட்டு விட்டு நான் அந்த இடத்துக்கு வரலாம்னு நினைக்கிறேன் குருவே. என்னது? ஆமா குருவே. என்ன அமைதி போல டைலாகா? காட்சி 6. சில மாதங்களுக்கு பின்பு சுயேட்சை வேட்பாளர் நாகராஜ சோழன் 20,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னணியில் இருக்கிறார். வந்துட்டீங்களா? வந்தாச்சு குருவே. சரி 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 சரி. நீ என்ன பண்ண? சமாதி கட்டு இல்லை எதையும் கட்டு, எனக்கு வர வேண்டியது வந்துடணும். நீ வந்து ஏ டீம்ல இரு, பி டீம்ல இரு, யார் கூட வேணா இரு. ஆனா நீ எனக்கு வந்து கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணும். நான் பி டீம் இல்ல, மார்வல். நீ மார்வலா இரு இல்ல எதுனாலும் இரு. நீ எப்படியும் போல எனக்கு ஆமாஞ்சாமி போடு. நீ வந்து எதுலையுமே தலைவர் கிடையாது. இனிமே நான் தான் உங்களுக்கு தலைவர். என்ன சொல்றீங்க? ஆமா சரி சரி, போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நம்மளுக்கு பணி தான் முக்கியம். போங்க போங்க போங்க. பதவிக்கு வந்துட்டு பகுமானத்தை பத்தியா? ஐயா ஐயா, யாரியா? இல்ல இந்த மடத்துல வந்து சீரலா சேரலாம் இருக்கேன்யா. சரியா, இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி நானே ஒரு மடம் வச்சு குருவா இருந்தேன்யா. எனக்கு ஒரு 5 முட்டாள் சீடர்கள் இருந்தாங்க. அவங்க பண்ண செயல்ல நான் இந்த மாதிரி ஆயிட்டேன்யா. உங்க குருவை பார்க்கலாமா? குருவே, உங்க திருமுகத்தை கொஞ்சம் திருப்புங்க. என்னது நீ குருவா? நம்மளுக்கு வருமானம் வந்துருச்சு. ஆக வேண்டிய வேலையை பார்த்துரு. தூக்கு வாங்க. ரொம்ப அடி வாங்கியிருக்க. சும்மா மேல லைட்டா மண்ணை மட்டும் மூடி விட்டு. அனைவருக்கும் நன்றி.